அனைவருக்கும் மாடி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு கொஞ்சம் காய்கறி இதெல்லாம் மாடியில் ஓரளவுக்கு போட்டாச்சுங்க. இது வந்து நம்ம மாடியில் வச்சுருக்க ஸ்வீட் செரி தான், ஊட்டி ஸ்வீட் செரின்னு சொல்லுவாங்க. இந்த வெயில் சார்னால தெரியல பாரு. இது கிட்டத்தட்ட வச்சு ஒரு 6 மாதம் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு செரி தான், ஊட்டி ஸ்வீட் செரின்னு சொல்லுவாங்க. தெரியுதா? கிட்டத்தட்ட ஆப்பிள் ஷேப்பில் இருக்குது. அங்கே பார்க்க நல்லா இருக்கு. இன்றைக்கி தான் முதல்ல பழுத்துருக்கு பார்க்குறேன். பார்க்கவே ஒரு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா காயாக இருந்துச்சு போனோட வரும்போது. நல்லா சைஸும் ஓரளவு நல்லா பெருசாக இருக்குது. இந்த அங்கங்கே இப்போ தான் காய் வந்திருக்கு. இதெல்லாம் காய் இன்னும் பழுக்கலை. இது இப்போலாம் பிஞ்சு வருது. பூக்கு பிஞ்சு இருக்குது, பூ இருக்குது. இந்த பூ தெரியுதா? அதுதான் பூ. நல்லா வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. காய்க்கவே இல்லை. குறிப்பிட்ட நம்ம கட் பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறையாவே காய் வந்துருக்குது. இதுதான் இந்த செடியோட பூ வந்து இப்படி தான் இருக்கும். இதாக இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் பூ. இது காய். அது லைட்டாக பழுத்துருக்கு. இப்போ தான் முட்டு வைக்கிறா. அது நல்லா பழுத்த பழம். இது நல்லா சைஸ் பெரிய பழம். தெரியுதா? இந்த அளவு இருக்குது. ஒரு நெல்லிக்காய் ஷேப்பில் ஒரு பார்க்க நல்லா பழுத்துருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. முதல்ல படித்து டேஸ்ட் பண்ண போகிறோம். சாப்பிட்டு பார்ப்போம். அவ்வளோ இனிப்புன்னு சொல்ல முடியாது. ஸ்வீட் செரின்னு பேருக்கு தான். அவ்வளோ இனிப்பு கிடையாது. புளிப்பு இல்லாமல் இருக்குது அந்த அளவுக்கு. அவ்வளோதான். இதுதான் அதோட விதை. அதோட உள்ள 3 விதை கொட்டை மாதிரி இருக்குது. இதுதான் அதில் உள்ளது. சும்மா ஒரு இதுக்கு வச்சுக்கலாம். அழகுக்கு சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப இது.